அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இரத்த சோகை அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்ல 67% நபர்களுக்கு இரத்த சோகை இருக்கு. அதுவே டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களில் 59% பெண்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்குது. நீங்கள் சந்திக்கிற 10 பெண்களில் 6 பெண்களுக்கு இரத்த சோகை இருக்குது. இதுவே வந்து 49 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களில் 50% பீப்புள் வரைக்கும் இரத்த சோகை இருக்குது. ஸோ மக்கள் தொகையில் பாதி பேருக்கு இரத்த சோகை இருக்குன்னு தான் சொல்லலாம். நான் என்ன தான் கீரை சாப்பிட்றேன், ஆனாலும் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. இப்படி தான் நிறைய பேர் இப்போல்லாம் வந்து கிளினிக்கில் வந்து புலம்புறாங்க. ஸோ நம்ம என்ன தான் கீரை சாப்பிட்டாலும் அதை கரெக்டாக குக் பண்ணுறது, இல்லை நம்ம சாப்பிட்ட பிறகு சாப்பிடக்கூடிய சில உணவுப் பொருட்களால் நம்ம உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ண முடியல. அப்படி என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுறோம்? கீரையை விட அதிகமான அளவுக்கு இரும்பு சத்து இருக்கக்கூடிய 5 காய்கறிகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி சமைச்சா உங்களுடைய உணவில் அதிகமான அளவு இரும்பு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இரும்பு சத்து அப்படிங்கிறது ஹீமோக்ளோபின் உருவாக்கத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம உடம்புல தேவையான ஒன்று தான். ஆனால் இரத்த சோகை இருக்கும் பொழுது மிக முக்கியமாக நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதீதமான ஒரு உடல் சோர்வு இருக்கிறது. ஸோ இது நிறைய பெண்கள் வந்து டயர்டாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் என்னை மோட்டிவேட் பண்ணி நான் என்னோடய வேலைகளை செய்யணும், இப்படி தான் யோசிப்பாங்களே ஒழிய அவங்களோட ஹெச்பி எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்க மாட்டாங்க. அதே போல் முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனை இருக்குது. நிறைய பெண்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. பீரியட்ஸ் வந்து எனக்கு அளவில் கம்மி ஆகிடுச்சு, ஸோ கரெக்டான டைமில் வரல, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஹீமோக்ளோபினை செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் உங்களோட உடம்புல தெரியக்கூடிய அறிகுறிகளை வச்சே ஹீமோக்ளோபினை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்கள் கைகளை பாருங்கள், ரொம்ப வெளுத்து போய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனீமிக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் கீழிமையை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து வெளுத்து போய் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இரத்த சோகை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த இரத்த சோகை இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னதான் அதிகமான அளவு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலும் கூட நம்ம வயிற்று பகுதியில் புண்கள் இருக்குது, இல்லை அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்களை உங்களால் உட்கிரகிக்க முடியாது. நிறைய தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு எப்போவுமே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். அதற்கான காரணம் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சத்துக்களை உட்கிரகிக்க முடியாத ஒரு தன்மை. அவங்க நல்ல கீரைகள் தான் சாப்பிடுவாங்க, ஆனாலும் அவங்களால வந்து அந்த ஹீமோக்ளோபினுக்கு தேவையான இரும்பு சத்தை வந்து உட்கிரகிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம டீ காஃபி குடிக்கிறோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறு. இல்லை கோலா வகையான பானங்கள் வந்து குடிக்கிறது. இன்றைக்கெலாம் நிறைய நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு சோடா கோலா வந்து குடிக்கிறது. இந்த விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய கெஃபைனுங்கிறது, டேனின், இது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறது வந்து குறைக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எப்படி தயாரிச்சிருக்கு. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுப் பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து 2 ஃபார்மில் இருக்கும். ஹீமயன், நான் ஹீமயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சாப்பிடக்கூடிய காய்கறி கீரைகளில் வந்து நான் ஹீமயன் தான் வந்து இருக்கும். இதை உங்களால் டைரெக்டாக ஹீமோக்ளோபினுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. வைட்டமின் சி இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சத்தாக வந்து மாற்ற முடியும். இதுவே அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அதில் ஹீமயன் இருக்கும். அதனுடைய அப்சார்ப்ஷன் இயல்பாகவே 15 to 35% வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். அதனால தான் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். ஆனால் காய்கறி கீரைகளில் வைட்டமின் சி சத்து சேர்த்து எடுக்காததுனால தான் நிறைய பேருக்கு கீரை சாப்பிட்டும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ கீரையை விட அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் என்ன? ஃபஸ்ட்டு சுண்டைக்காய். இதை நம்ம நிறைய பேர் கசப்பாக இருக்குன்னே சாப்பிடாமல் இருக்கோம். வயிற்றில் புழுக்கள் வந்து இருக்குது, வயிற்றில் புண்கள் இருக்குது, செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் டன் கணக்கில் கீரை சாப்பிட்டாலும் உங்களுடைய ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி நிலைகளில் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காயை இடிச்சிட்டு அதை நம்ம குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்றது, இல்லை டெய்லியுமே சுண்டைக்காய் வற்றலை வறுத்து சாப்பிட்றது. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றும், கிருமிகள், புழுக்கள் இதை எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுனால உங்களால் ஈஸியாக ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
100 கிராம் அளவு இருக்கக்கூடிய சுண்டைக்காயில் 22 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் இந்த சுண்டைக்காயை இடிச்சிட்டு பருப்பு சேர்த்து வந்து சில பொரியல்லாம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக 100 கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களில் வந்து ஆற்றுறதுனால நீங்கள் மற்ற உணவுகளை எடுத்துக்கும் போதும் அதிலிருந்து இரும்பு சத்தை உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 2 நாளாவது பச்சை சுண்டைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சுண்டை வற்றலை ரெகுலராக ஒரு 4-5 சுண்டை வற்றல் வந்து மதிய உணவோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 2வது பீட்ரூட். இந்த பீட்ரூட்டில் 100 கிராமில் 0.8 மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்குது. ஆனால் ஹை அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்டில் வந்து நைட்ரேட்ஸ் இருக்குது. இது நைட்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிறதுனால நம்ம வயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அது பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற பொருட்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இரும்பு சத்து இருக்குது இல்லைங்களா, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீட்ரூட்டை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அதை நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா பீட்ரூட்டை துருவி அதை வந்து ஒரு சூப் மாதிரி வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லை அப்படியே பச்சையாகவும் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ பீட்ரூட்டில் அதிகமான அளவு நைட்ரேட்ஸ் இருக்குது. நல்லா அப்சர்வும் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இரும்புச்சத்து குறைபாடு ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஜூஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் சேர்ந்த ஏபிசி ஜூஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். 3வதாக பாகற்காய். இந்த பாகற்காயில் வந்து 1.8 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து வந்து இருக்குது. பாகற்காய் அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும், கிருமிகளை வெளியேற்றும். ஸோ இரும்பு சத்தும் நல்லா ஈஸியாக கிடைக்கும். மெயினாக இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கும், தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கும் இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பாகற்காய் நம்ம பாடியில் இன்சுலின் மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்கிறதுனால பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்யும். தைராய்டு அதே போல் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதே சமயத்தில் ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 4வதா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய கருவேப்பிலையில் 8 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட். நிறையாவும் நம்ம வந்து கன்சியூம் பண்ண முடியும். நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம அது கூட வந்து கடலைப்பருப்போ இல்லை உளுந்து சேர்த்து பொடி மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு முதல் கவளம் சாதத்தோட ரெகுலராக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஈஸியாக அப்சர்வும் ஆகும். பாடியில் வந்து ரெகுலராக நம்ம இன்டேக் எடுக்கும்போது ஹீமோக்ளோபினும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 5வதா தாமரை தண்டு. இந்த தாமரை தண்டு 100 கிராமில் 11 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து வந்து இருக்குது. இந்த தாமரை தண்டு நாமெல்லாம் சாப்பிடக்கூடிய வழக்கம் இல்லை. ஆனால் இதை வந்து உலர்த்தி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நிறைய வட இந்தியாவில் வந்து இருக்குது. இல்லை அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து சமைச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு தேவையான அந்த இரும்பு சத்தும் வந்து கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். இதை நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது இரும்பு சத்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் தாமரை தண்டையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த 5 விதமான உணவுகள் கீரையை விட அதிகமான அளவுக்கு இரும்புச்சத்து இருக்கக்கூடியது. ஆனால் இதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். யூஸ்வலாக நீங்கள் சமைக்கக்கூடிய ஒரு கீரையோ இல்லை நீங்கள் காய்கறிகளோ செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விடலாம். அந்த வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் ஹீம் அயன் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இல்லை எனக்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்ததெல்லாம் பிடிக்காது அப்படின்னா தக்காளி வந்து நம்ம சேர்த்து செய்யும் பொழுது அந்த கீரையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ இன்னும் நான் கொஞ்சம் மூலிகைகள்லாம் ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது பொரியல் செய்கிறீங்கன்னா கடைசியாக அந்த நெல்லிக்காய் பவுடரை வந்து அது மேலே வந்து தூவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சிக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தினா நமக்கு ஹீமோக்ளோபின் நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் முக்கியமான இன்னொரு விஷயம் இரும்பு கடாயில் சமைக்கிறது. இரும்பு கடாயில் சமைச்சிங்க அப்படின்னா அதுலேயே நான் ஹீமயன் தான் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் லெமனோ தக்காளியோ நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபினை நல்லாவே வந்து இன்க்ரீஸ்
பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கீரையை விட அதிகமான அளவு இரும்புச்சத்து இருக்கக்கூடிய 5 காய்கறிகளையும் நம்ம எப்படி சாப்பிட்டா ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மெத்தட்ஸையும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ரத்த சோகையில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.